வியூவர்ஸ், கார்ல இருந்து ஃளைட் வரைக்கும் ரொம்பவும் வித்தியாசமா உருவாக்குன 8 வாகனங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுலயும் ஆரம்ப காலங்கள்ல உருவாக்குன வித்தியாசமான விமானங்களை பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது C-450 கோலியாப்டர். 1950கள்ல இப்போ ரஷ்யாவா இருக்கிற சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் யார் சூப்பரான விமானங்களை உருவாக்குறாங்கங்கிறதுல மிகப்பெரிய போட்டி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல அமெரிக்கா எல்லா இடங்கள்லயும் ஈஸியா லேண்டிங் பண்ற மாதிரியும் அதே நேரத்துல ரொம்ப ஸ்பீடா பறக்கிற மாதிரியும் இந்த C-450 கோலியாப்டர் விமானத்தை உருவாக்குனாங்க. இந்த விமானத்துல தான் முதல் முறையா எமர்ஜென்சி டைம்ல பைலட்டுகளுக்கான சேஃப்டி எஜெக்டர் சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. 5 வருஷத்துக்கு மேல கஷ்டப்பட்டு உருவாக்குன C-450 கோலியாப்டரை டெஸ்ட் பண்ணும்போதே கீழே விழுந்து உடைஞ்சு நொறுங்கிடுச்சு. இதனால அந்த டைம்ல உருவாக்கிட்டு இருந்த இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரைட் மாடல் விமானங்களையும் ஃபெயிலியர் மாடல்னு சொல்லி அதுக்கப்புறம் தயாரிக்கிறத நிறுத்திட்டாங்க. அடுத்தது ரோட்டோடைன். 1971ல சோவியத் யூனியன் இந்த மில் V-12 ஹெலிகாப்டர் விமானத்தை உருவாக்குனாங்க. இதுதான் அந்த டைம்ல உலகத்திலேயே மிகப்பெரிய ஹெலிகாப்டர் விமானமா இருந்துச்சு. இந்த விமானத்தை ஓட்டுறதுக்கு 6 பைலட் வேணும். இதுல 200 பேசஞ்சர்கள் போக முடியும். அந்த டைம்ல இந்த ஹெலிகாப்டர் பயங்கர ஃபேமஸ் ஆனதுனால இதுக்கு போட்டியா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த ரோட்டோடைன் விமானத்தை உருவாக்குனாங்க. இத பாதி ஹெலிகாப்டர் பாதி ஃளைட்னு சொல்லலாம். இதுல 40 பேசஞ்சர்கள் தான் போக முடியும். ஆனா 300 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகும். ஆரம்பத்துல இந்த ரோட்டோடைன் நல்லா பறந்தாலும் போக போக இதுல நிறைய ரிப்பேர்கள் வர ஆரம்பிச்சு இந்த ரோட்டோடைன் மாடல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சோவியத் யூனியனுக்கும் பிரிட்டிஷுக்கும் போட்டியா அதே டைம்ல அமெரிக்கா இந்த கேப்ரோனிங்கிற மிகப்பெரிய விமானத்தை உருவாக்குனாங்க. இந்த விமானத்தை 9 ரெக்கைகள் 6 இன்ஜின்களோட தண்ணில இருந்து டேக் ஆஃப் பண்ற மாதிரி இந்த மிகப்பெரிய விமானத்தை உருவாக்குனாங்க. அந்த டைம்ல அமெரிக்கா இந்த விமானத்துக்கு பல கோடிகளை செலவு பண்ணி 7 வருஷத்துக்கு மேல கஷ்டப்பட்டு உருவாக்கி இந்த விமானத்தை டெஸ்ட் பண்ணும்போதே டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே தண்ணில விழுந்து உடைஞ்சு நொறுங்கிடுச்சு. அடுத்தது ஸ்னோ க்ரூசர். ஆரம்ப காலங்கள்ல அண்டார்டிகாவை ஆய்வு பண்றது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அங்க எந்த வாகனங்களை கொண்டு போனாலும் அந்த வாகனங்கள் பனியில சிக்கியும் அதிகமான குளிர்லையும் பழுதாக்கிக்கிட்டே இருந்தது. இதனால 1940ல அமெரிக்கா அண்டார்டிகாவை ஆய்வு பண்றதுக்காகவே இந்த மிகப்பெரிய ஸ்னோ க்ரூசர் வண்டியை உருவாக்குனாங்க. இந்த வண்டியோட வெயிட் 37 டன். இந்த வண்டியில 5 பேரும் ஒரு நாயும் தங்குறதுக்கான எல்லா வசதிகளையும் செஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த வண்டியில இருக்கிற ரப்பர் டயர் பனிப்பாறைகள்ல சிக்காம தேவைப்படும் போது வெறும் 2 டயர்ல மட்டும் ஓடுற மாதிரி உருவாக்கி இருந்தாங்க. இதனால முதல்ல இந்த வண்டி மூலமா தான் அண்டார்டிகால 1000 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணி அது வரைக்கும் மனிதர்களோட கால் தடமே படாத அண்டார்டிகாவோட சவுத் போல் பகுதியை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு பண்ணாங்க. பல வருஷங்களா அண்டார்டிகாவை சுத்தி ஆய்வு பண்ண இந்த வண்டி ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் இந்த வண்டி அண்டார்டிகாவுக்கு வரவங்களுக்கு தங்குற இடமா இருக்கட்டும்னு இந்த வண்டியை அண்டார்டிகாலயே வச்சுட்டாங்க. இப்ப பனியில போறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான வாகனங்கள்ல இருந்து பெரிய டயர்கள் உள்ள மான்ஸ்டர் ட்ரக் வாகனங்கள் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல இந்த ஸ்னோ க்ரூசர் தான் பனியில போற மிகப்பெரிய வண்டியா இருந்திருக்கு. அடுத்தது சி லயன் கார். இந்த வித்தியாசமான காரை மார்க் வெயிட்ங்கிறவர் தான் இந்திய மதிப்புக்கு 2 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி உருவாக்கி இருக்காரு. இந்த காரோட ஃப்ரண்ட் சைடுல ஃபெராரி ஸ்போர்ட்ஸ் காரோட இன்ஜினை செட் பண்ணிருக்காங்க. இந்த காரோட பேக் சைடுல ஸ்பீட் போட்டோட இன்ஜினை செட் பண்ணிருக்காங்க. இந்த கார் தரையில 130 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுமா. தண்ணில 60 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுமா. தரையில இருந்து தண்ணிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா இந்த கார் தண்ணிக்குள்ள போறதுக்கு ஏத்த மாதிரி மாறிடுமா. அதுலயும் இந்த காரை முழுமையா உருவாக்க 6 வருஷம் ஆச்சாம். அடுத்தது ஜேம்ஸ் பாண்ட் கார். எல்லா ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லயும் ஹீரோ ஒரு சூப்பர் காரை வச்சிருப்பாரு. அந்த கார்ல எதிரிகளை சுடுறதுக்கு கன்னுல இருந்து புகை போடுறது வரைக்கும் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி 90s ஜேம்ஸ் பாண்ட் யூஸ் பண்ண ஆஸ்டன் மார்டின் கார் மாதிரியே இந்த காரை உருவாக்கி இருக்காங்க. இந்த கார்லயும் டாய் கன்னுல இருந்து தண்ணில தெளிக்கிறது, ஸ்மோக் போடுறதுன்னு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதுல இருக்கிற சூப்பரான விஷயம் என்னன்னா இந்த கார் மாதிரியே இந்த மினி ஜேம்ஸ் பாண்ட் காரையும் உருவாக்கி இருக்காங்க. இந்த சின்ன கார்லயும் ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர மாதிரி கன்னுல இருந்து நம்பர் பிளேட்டை சேஞ்ச் பண்றது, புல்லட்ஸை தடுக்கிற பிளேட்ஸ்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதுலயும் இந்த சின்ன கார் தான் உலகத்திலேயே விலை உயர்ந்த டாய் காரா. இந்த சின்ன காரோட விலை $1 மில்லியன். இந்திய மதிப்புக்கு 7 கோடியே 60 லட்சம் ரூபாய். இந்த காருக்குன்னு ஸ்பெஷலா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கூட இருக்குதாம். அடுத்தது சூப்பர் கப்பி. நாசா விண்வெளி ஆராய்ச்சிகளுக்கு தேவையான பெரிய பெரிய பொருட்களை எடுத்துட்டு போறதுக்காக தான் இந்த வித்தியாசமான கார்கோ ஃளைட்டை உருவாக்குனாங்க. இந்த ஃளைட்டோட டிசைனை பார்க்க கப்பி மீன் பிரெக்னன்ட்டா இருக்கிற மாதிரியான டிசைன்ல இருக்கிறதுனாலயே இந்த ஃளைட்டுக்கு சூப்பர் கப்பின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த விமானத்துல 25,000 கிலோ வரைக்கும் வெயிட் ஏத்த முடியுமா. இந்த விமானத்தோட ஃப்ரண்ட் போர்ஷன் பெரிய பொருட்களை ஏத்துறதுக்காக இந்த மாதிரி ஃபுல்லா ஓபன் ஆகுற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. சோஷியல் மீடியாஸ்ல இதை விட ரொம்பவும் வித்தியாசமான விமானங்கள் இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா அதெல்லாம் உண்மை
உண்மையான பிளைட்டுகள் கிடையாது. இதுக்கு அடுத்ததா பெலுகா ஏர்பஸ்ங்கிற இந்த விமானத்தை இதே மாடல்ல உருவாக்குனாங்க. இதுவும் பொருட்களை ஏத்திட்டு போற கார்கோ பிளைட் தான். சூப்பர் கப்பி ரொம்பவும் பழைய விமானம் ஆயிட்டதுனால இப்போ நாசா இந்த ஏர்பஸ் பெலுகா விமானத்தை தான் கார்கோக்கு பயன்படுத்துறாங்க. அடுத்தது மினி ஹை ஸ்பீட் கார். இதுதான் உலகத்திலேயே ஜெட் இன்ஜின் பொருத்தின சின்ன காராம். பில்பாக்ங்கிற இவரு தான் இந்த மினி ஜெட் காரை உருவாக்கி இருக்காரு. இந்த காருக்கு பின்னாடி 2000 ஹார்ஸ் பவர் ஜெட் இன்ஜினை பொருத்தி இருக்காரு. இதனால இந்த கார் அதிகபட்சமா 400 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுமா. ஷூ கார் பாக்குறதுக்கு ஷூ மாதிரியே இருக்கிற இந்த காரை ஸ்பார்க்கிள்ஸ்ங்கிற ஷூ நிறுவனம் அவங்க கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஷூ மாதிரியே இருக்கிற இந்த காரை உருவாக்கி அவங்க கம்பெனி ஷூக்களை விளம்பரப்படுத்தி இருக்காங்க. இதே மாதிரி மெக்டொனால்ட்ஸ் நிறுவனமும் அவங்க கம்பெனியை விளம்பரப்படுத்துறதுக்காக இந்த ஷூ காரை உருவாக்கி இருந்தாங்க. இந்த கார்கள் எல்லாம் பார்த்து ஜெய் ஹார்பர்க்ங்கிற இவரு இதே மாதிரி ஒரு ஷூ காரை உருவாக்கணும்னு இந்த சூப்பரான ஷூ காரை உருவாக்கி இருக்காரு. இந்த காரோட உயரம் 14 ஃபீட். இந்த கார் அதிகபட்சமா 80 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுமா. அடுத்தது அப்சைட் டவுன் கார். பாக்குறதுக்கு தலைகீழா கவிழ்ந்து கிடக்கிற மாதிரி இருக்கிற இந்த காரை ஜெஃப் பிளாக்ங்கிற இவரு தான் உருவாக்கி இருக்காரு. இவரு வித்தியாசமான கார்களை உருவாக்குறதுல ஸ்பெஷலிஸ்டா. இது வரைக்கும் 120க்கும் அதிகமான வித்தியாசமான கார்களை உருவாக்கி ஏகப்பட்ட போட்டிகள்ல ஜெயிச்சிருக்காரு. பாக்குறதுக்கு பிளைட் மாதிரியே இருக்கிற இந்த காரையும் கூட இவரு தான் உருவாக்கி இருக்காரு. இது பறக்கிற பிளைட் கிடையாது. பிளைட்டோட பாடியை எடுத்து காரோட கேஸுக்கு மேல செட் பண்ணி இந்த பிளைட் காரை உருவாக்கி இருக்காரு. இவர மாதிரி ஸ்டீவ் பிரைத்வைட் அண்ட் டாம் பிரவுன்ங்கிற இந்த ரெண்டு பேரும் ரெண்டு பஸ்ஸையே ஒன்னா ஜாயின் பண்ணி இந்த வித்தியாசமான பஸ்ஸை உருவாக்கி இருக்காங்க. அதுலயும் இந்த பஸ்ஸுக்கு மேல சோலார் பேனல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி இந்த பஸ்ஸை சோலார் பவர்லயும் டீசல்லையும் ஓடுற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க இந்த வித்தியாசமான பனானா காரையும் உருவாக்கி இருக்காங்க. பாக்குறதுக்கு வாழைப்பழம் மாதிரியே இருக்கிற இந்த காரை பழைய ஜிஎம்சி ட்ரக்கை ஆல்டர் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. அதுலயும் உயரம் கம்மியான பிரிட்ஜுகளுக்கு அடியில போகும்போது இந்த வாழைப்பழத்தோட காம்பு எதுலயும் இடிச்சிட கூடாதுன்னு தேவைப்படும் போது இத ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த பனானா காரை உருவாக்கி இருக்காங்க. இப்போ இந்த அப்சைட் டவுன் கார் மாடல் ஃபேமஸ் ஆனதுனால நிறைய பேர் இதே மாதிரி அப்சைட் டவுன் கார்களை உருவாக்கி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது கார் மிக்ஸ்டு போட். மெக்சிகோல இருக்கிற கர்ட்ங்கிற இவரு தான் இந்த கார் மிக்ஸ்டு போட்டை உருவாக்கி இருக்காரு. இந்த பழைய போட்டையும் இந்த பழைய ஜிஎம்சி ட்ரக்கையும் ஆல்டர் பண்ணி இந்த வித்தியாசமான போட் காரை உருவாக்கி இருக்காரு. இது தரையில அதிகபட்சமா 80 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுமா. தண்ணில 15 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுமா. இவருக்கு மீன் பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா. அதனாலேயே தரையிலையும் தண்ணியிலையும் போற இந்த வித்தியாசமான காரை உருவாக்கி இருக்காரு. இவர மாதிரி ஜான்ங்கிற இவரும் போட்டையும் காரையும் மிக்ஸ் பண்ணி இந்த வித்தியாசமான வண்டியை உருவாக்கி இருக்காரு. இந்த கார்லயே சோஃபா கட்டில்ல இருந்து எல்லா வசதிகளையும் செஞ்சு வச்சிருக்காரு. தண்ணில போகும்பொழுது இந்த கார்ல இருக்கிற போட்டை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துக்க முடியுமா. அதுலயும் இவரு இதே மாதிரி 2 காரை உருவாக்கி வச்சிருக்காரு. இவங்க எல்லாரையும் விட அப்சைட் டவுன் காரை உருவாக்குன ஜெஃப் பிளாக் பாக்குறதுக்கு ஹெலிகாப்டர் மாதிரியே இருக்கிற தரையிலையும் தண்ணியிலையும் போற இந்த காரை உருவாக்கி இருக்காரு. இந்த வண்டியும் தரையிலையும் போகுமா தண்ணியிலையும் போகுமா. அடுத்தது பேட் வெஹிக்கிள். புளோரிடால இருக்கிற பார்க்கர் பிரதர்ஸ்ங்கிற இவங்க தான் ஹாலிவுட் படங்களுக்கு தேவையான வித்தியாசமான கார்களையும் பைக்குகளையும் செஞ்சு கொடுக்கறாங்க. பேட்மேன் படத்துல வர இந்த காரையும் இவங்க 2 பேரும் தான் செஞ்சு கொடுத்திருக்காங்க. இவங்க ஜெட் இன்ஜினை பயன்படுத்தி இந்த பேட்மேன் காரை உருவாக்கி இருக்காங்க. இவங்க உருவாக்குன பேட்மேன் காரை பார்த்துட்டு துபாயில இருக்கிற ஆம்ரிங்கிற இவரும் இதே மாதிரி ஒரு பேட்மேன் காரை உருவாக்கணும்னு இந்த வித்தியாசமான காரை உருவாக்கி இருக்காரு. இந்த வண்டியில 2 பேர் போகலாமா. இதுல 700 ஹார்ஸ் பவர் இன்ஜின் இருக்காம். இந்த வண்டி அதிகபட்சமா 250 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுமா. இந்த வண்டிக்குள்ள ஏகப்பட்ட செட்டிங்ஸ் செஞ்சு வச்சிருக்காங்க. சாதாரண ஃபோர்ட் F350 ட்ரக் ஆல்டர் பண்ணியே இந்த வெறித்தனமான வண்டியை உருவாக்கி இருக்காங்க. அடுத்தது வுட்டன் வெஹிக்கிள். ஹங்கேரியில இருக்கிற புஸ்கஸ்ங்கிற இவருக்கு கட்டைகளை வச்சு வண்டிகளை செய்யறது ரொம்பவும் பிடிக்குமா. இதனாலேயே இவரு கட்டைகளை வச்சு நிறைய வண்டிகளை உருவாக்கி இருக்காராம். இப்ப ரொம்பவும் வித்தியாசமா கட்டையாலேயே இந்த டிராக்டரையே செஞ்சிருக்காரு. இதுல இருக்கிற வீல்ஸையும் இன்ஜினையும் தவிர எல்லாமே கட்டையால உருவாக்குனது தானா. ஹங்கேரியில உள்ள டிசாரோஸ்ங்கிற சின்ன கிராமத்துல வாழ்ற இவரு ஒரு முழு டிராக்டரையே கட்டையால உருவாக்கி அசத்தி இருக்காரு. அடுத்தது ஆஸ்கார் மேயர். இந்த ஆஸ்கார் மேயர் நிறுவனம் அவங்களுடைய ஹாட் டாக்ஸ் விளம்பரப்படுத்துறதுக்காக தான் இந்த வித்தியாசமான காரை உருவாக்கி இருக்காங்க. இவங்க இந்த கார் மட்டும் இல்லாம இந்த பறக்கிற ட்ரோன் ஸ்கூட்டர்னு 5 வித்தியாசமான வண்டிகளை ரெடி பண்ணிருக்காங்க. இந்த வண்டிகள்ல போய் மக்களுக்கு இலவசமான ஹாட் டாக்ஸ கொடுத்து இந்த ஹாட் டாக்ஸ விளம்பரப்படுத்துறாங்க. அதுலயும் இந்த காரை ஓட்டுறது இந்த கம்பெனிக்காரங்க கிடையாது. இவங்க கஸ்டமர்கள்ல அதிகமான ஹாட் டாக் சாப்பிடுற கஸ்டமர்களை செலக்ட் பண்ணி அவங்கள வச்சே இந்த வண்டிகள்ல போய் மக்களுக்கு ஃப்ரீயா ஹாட் டாக்ஸ் கொடுக்கறாங்க. அடுத்தது பிளாக் ஃபிளிப்பர் கார். ரிச் பைசன்ஸ்ங்கிற இவருக்கு மாடிஃபைட் பண்ணி உருவாக்குற கார்கள்னா ரொம்பவும் பிடிக்குமா. இதனால இவரவே 5 கார்களை மாடிஃபை பண்ணி உருவாக்கி இருக்காரு. அதுலயும் 6 டோர்களோட இந்த நீளமான காரையும் இந்த மான்ஸ்டர் ட்ரக்கையும் உருவாக்கி இருக்காரு. இந்த எல்லா கார்களையும் ஆக்சிடென்ட்ல டேமேஜ் ஆன பழைய கார்கள்ல உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ்களை பயன்படுத்தியே உருவாக்கி இருக்காரு. அடுத்தது பார்ட்டி கார். பாக்குறதுக்கு ஜெட் மாதிரியே இருக்கிற இந்த காரை பிராங்க் டியாங்லோங்கிற இவரு தான் உருவாக்கி இருக்காரு. இது பறக்கிற ஃபிளைட் கிடையாது. நார்மலா ரோட்ல ஓட்டுற கார் தான். இந்த காருக்குள்ள பார்ட்டி பண்ற மாதிரி கார் ஃபுல்லா கலர்ஃபுல்லான லைட்ஸையும் ஸ்பீக்கர்ஸ்
அதிசயம் தான் செட் பண்ணி வச்சிருக்காரு. வண்டிக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கும் பாட்டு சத்தம் கேட்கணுங்கிறதுக்காக இந்த வண்டிக்கு வெளியிலயும் ஸ்பீக்கர்ஸ் செட் பண்ணி வச்சிருக்காரு. வண்டிக்கு உள்ள 32 இன்ச் எல்சிடி டிவியும் இருக்கு. ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து பார்ட்டி பண்றதுக்காகவே இந்த வித்தியாசமான காரை உருவாக்கி இருக்காராம். நம்ம கடைசியா பார்க்க போறது சோலார் கார். நம்ம இந்தியாவுல இருக்கிற டிராஜ் மிஸ்ராங்கிற ஆட்டோமொபைல் இன்ஜினியரும் இவருடைய டீமும் சேர்ந்து தான் இந்த சோலார் காரை உருவாக்கி இருக்காங்க. இது ஒரு டெஸ்டிங் கார் தான். ஃபியூச்சர்ல சோலார் பவர்ல ஓடுற மாதிரியான பேசஞ்சர் கார்களை தயாரிக்கிறதுக்கான முயற்சிகளை இவங்க டீம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்தியாவுல உருவாக்கப்பட்ட முதல் சோலார் கார். ரொம்ப சீக்கிரமே இவரும் இவங்க டீமும் சேர்ந்து சூப்பரான சோலார் கார்களை தயாரிக்க போறாங்களாம். எலக்ட்ரான்ஸ் கார் பார்க்கிறதுக்கு சாதாரண BMW கார் மாதிரி இருக்கிற இந்த கார்ல ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்துல வர ரோபோ மாதிரி மாறிடுமாம். இந்த நிறுவனம் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ரோபோ கார்களை உருவாக்கி இருக்காங்க. இந்த காரை ஒரு ஷோக்காக உருவாக்கி இருந்தாலும் ஃபியூச்சர்ல நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி பெருசாவோ சின்னதாவோ ஆல்டர் பண்ணிக்கிற வாகனங்களா உருவாக்க போறாங்களாம். இது மட்டும் இல்லாம தரையில, தண்ணில, பாலைவனத்துலன்னு எல்லா இடங்கள்லயும் ஓட்டுற மாதிரியான வாகனங்களையும் உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம். இதனால ரொம்ப சீக்கிரமே இந்த கம்பெனி ரொம்பவும் வித்தியாசமான வாகனங்களை உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வர முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்களாம். ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த வாகனத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.